அதாவது எங்களை யார் வேணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். கலை யதார்த்தம். நீங்கள் வந்து 24 ஏமாற்றி வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க, மக்கள் அப்படி குறைச்சே மதிப்பிட வேண்டாம். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கோடு என்னோட கருத்து முடிக்கிறேன். சென்னை மாநகரத்தில் 22 எம்எல்ஏ சீட் இருக்கு. அந்த 22 எம்எல்ஏ சீட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் 4699 பூத்து மொத்தம். இந்த 4699 பூத்தில் திமுக 4100 பூத்தில் முதலிடம், பிஜேபி 590 பூத்தில் முதலிடம், அதிமுக 13 இடத்துல முதலிடம். சென்னைன்றது மக்கள் புத்திசாலியான மக்கள். சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது தமிழகம் முழுக்க நாளைக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்டமைப்பு. எப்படி திமுக இங்க முதல்ல பவரை பிடிச்சிட்டு தமிழகம் பூரா போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். பொதுவா தமிழ்நாட சென்னை ரிஃப்ளெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க பழைய வரலாறுல. சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது நாளைக்கு தமிழகம் முழுக்க யோசிக்கும். அதனால இந்த 590 பூத்துல நாங்க முதலிடம் வந்திருக்கோம் இல்லையா. இவங்க இவ்வளவு பேசுறாங்க. அதிமுக 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. மிகப்பெரிய பணபலம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போதே அவங்க 13, நாங்க 590. பணபலம் இல்லையா எங்க கிட்ட இல்ல. தமிழகத்துல எங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க 590, அவங்க 13. அவங்க என்ன வேணாலும் நினைச்சு எலக்டோரல் பாண்டுலாம் அவ்வளவு பேசுனாங்க. நீங்க என்ன பணபலமே இல்லன்றீங்க. அதாவது இப்ப வந்து பூத் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பூத்ல உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப பூத்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த கணக்கு சொன்னோம்னா, இது வந்து நீங்க ஃப்ளூக்ல வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க. நான் கேட்கறது ஒரு பாயிண்ட். இப்ப பார்வையாளர் புரியட்டும். இப்ப பொங்கலூர் மணியன் என்ன கேட்கிறேன்னா, உங்க அலையன்ஸ்ல இப்ப பாமக எல்லாம் இருக்காங்க, மற்ற கட்சிகள். அதிமுகவோடு வந்தா வெற்றி உறுதிப்படுத்துற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆகலான்னு வரமாட்டாங்க. அதான் சொல்லணும். என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி வந்ததுன்னா வரட்டும். அப்படி வராம நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்குதான் நான் அடிப்படைகளை சொல்றேன். 5 கூட்டணி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அண்ணாமலை அவர்களை ஏத்துக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிச்சாலே போதும், நாங்க வர முடியும் நம்புறோம். அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல நம்பினாதான் வேலை செய்ய முடியும். நாங்க நம்புறோம், வேலை செய்யறோம், ஜெயிச்சு. 3 பேர் சுருக்கமா சில மணித்துளிகள் தான் இருக்கு, முத்தாய்ப்பா சொல்லிடுங்க ரவீந்திரன். அதாவது 2024 பாமகவுக்கு 10 சீட்டு கொடுத்து அண்ணாமலை சக்சஸ்ஃபுல்லா என்டிஏக்குள்ள கொண்டு வந்ததும் உடனே எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை அவர் பக்கம் எடுத்தாரு. 21ல புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் அது இருந்தது. டக்குன்னு 5 சீட்டு அங்க கொடுத்ததும் வாசனுக்கு ஒரு பார்கெனிங் பவர் கொடுத்து 3 சீட்டு கொடுத்து இவங்க எடுத்தாங்க. இந்த போட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் அண்ணாமலை முன்னிறுத்தக்கூடிய என்டிஏக்கு இடையில இருக்கும். எப்படி வருது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, நிதிஷ்குமார்கள் உள்ள வராங்களாங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிதிஷ்குமார்கள் வேற, இது ஒரு சஸ்பென்ஸ் வச்சே முடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு தனி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.